வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, அதுவும் குறிப்பா ரெண்டு நாடுகள் இடையில பிரச்சனை வருது. இப்ப இந்தியா பாகிஸ்தான், இல்ல இந்தியா சைனா, இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே பார்டரை பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். ரெண்டுமே நமக்கு காமன் பார்டர்ஸ் அப்படிங்கிறது. ஆனா பார்டர் பகிர்ந்து கொள்ளாத நாடுகளா ஈரானும் இஸ்ரேலும் இருக்கு. ஆனா அவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இப்போ சண்டை போயிட்டு இருக்கு, மிசைல் வானத்துல பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன? இது எங்க தொடங்குது? இந்த அடிப்படை ஈரானை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல எல்லா அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்து எப்படி இஸ்ரேலை கார்னர் பண்ணிச்சோ அப்படி ஈரானையும் கார்னர் பண்ணிச்சு. எப்பவுமே ஒரு போரை தொடங்குறா, அது ஒரு ஆபரேஷன் தொடங்குனா அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஆபரேஷன் ரேசிங் லைனோட அப்ஜெக்டிவ் என்ன? இப்போ இஸ்ரேல் டிசைட் பண்ண வேண்டியது, நான் ஈரானில் இருக்கும் ஆட்சி மாற்றத்தை செய்வதற்கா, அல்லது அயத்துல்லா கமேனியை ஒழிப்பதற்கா, அல்லது அங்கிருக்கும் IRGCயை ஒழிப்பதற்கா, இல்லை அணுகுண்டை ஒழிப்பதற்கா, இல்ல நாலுமேவா? ட்ரம்ப் சுயநலமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உலக அரசியலை, புவிசார் அரசியலை தலைகீழாக புரட்டி போடும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஈரான் இஸ்ரேல் சண்டை. இஸ்ரேலுக்கு அப்ப என்ன ஆப்ஷன் இருக்கு? நம்ம ரொம்ப குறைந்த நாள்ல தான் இந்த போரை நடத்தணும். அதே டைம்ல நம்ம அப்ஜெக்டிவ் நம்ம அப்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த அயத்துல்லா அலி கமீனி அதை தாண்டி என்ன அப்ஜெக்டிவ் இருக்கு இஸ்ரேலுக்கு? That is a $1 million question that Benjamin Netanyahu needs to answer. அவர் இந்த தொடங்கும் போது அவர் லிமிடெட் ஆப்ஜெக்டிவ்ஸோட தொடங்கி இருந்தால் இந்த இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. இஸ்ரேலுக்கு யார் சப்போர்ட் அப்படின்னா நம்ம வெளிப்படையா சொல்றோம், அமெரிக்கா, நேட்டோ நாடுகள் எல்லாமே சொல்றோம். ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் யார்? சைனா. ஈரானுக்கு எல்லாம் என்ன சார் தேவை? அவன் 7000 மெசேஜ் அனுப்புவான், அதை 700 அடிச்சா கூட போதும், முடிஞ்சு போச்சு கதை. ஈரான் சொல்லியிருக்கு பாகிஸ்தான் எங்களுக்கு அணுகுண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே குண்டு இருந்தாலும் பாகிஸ்தான் கொடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானை நம்புவது ஈரான் செய்யும் மிகப்பெரிய தவறு. இஸ்ரேலோட வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபென்சிவ் வாரோட அஃபென்சிவ் வாரில் தான் ஸ்பெஷலிஸ்ட். எப்பெல்லாம் டிஃபென்சிவா போனாங்களோ கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. அஃபென்ஸ்ல அவங்க நல்ல பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அஃபென்சிவ் கேம் தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு டிஃபென்ஸ் போறதுக்கு டெப்த் இல்லை. உள்வாங்கிறதுக்கு எதிரியோட படைகள் உள்ள வந்தா பின்னாடி போறதுக்கு அவங்களுக்கு நாடு இல்லை, நிலப்பரப்பு இல்லை, மக்கள் தொகை பத்தாது. ஸோ முன்கூட்டியே அவங்க தாக்குதல்களை நடத்தினால்தான், எதிரியை நிலைக்குலை செய்தால்தான் அவர்கள் வாழ முடியும். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இது இதோட கரண்ட் அப்டேட் நொடிக்கு நொடி மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதால அதை பத்தி பேசாம இந்த பிரச்சனையோடைய அடிப்படை எங்க தொடங்குது அப்படிங்கிற விஷயத்துல இருந்து பேசலாம் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பா ரெண்டு நாடுகள் இடையில பிரச்சனை வருது. இப்ப இந்தியா பாகிஸ்தான், இல்ல இந்தியா சைனா, இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே பார்டரை பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். ரெண்டுமே நமக்கு காமன் பார்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா பார்டர் பகிர்ந்து கொள்ளாத நாடுகளா ஈரானும் இஸ்ரேலும் இருக்கு. ஆனா அவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இப்போ சண்டை போயிட்டு இருக்கு, மிசைல் வானத்துல பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன? இது எங்க தொடங்குது? இந்த அடிப்படையா நம்ம ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்டான்னா, ஈரான் இஸ் அ சிவிலைசேஷன் கண்ட்ரி. பார்சீகம் என்பது ரொம்ப பழமையான சிவிலைசேஷன். அதே மாதிரி யூதர்கள் இஸ் அ சிவிலைசேஷனல் என்டிட்டி. அவர்களுக்கு நாடுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அவர்கள் பல்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்து சென்றார்கள். திரும்பி பால்ஃபோர் அக்ரிமெண்ட்டு, திரும்பி நிறைய விஷயங்கள் உலகப்போர் முடிந்து நடந்த பிற்பாடு மைக்ரேஷன் என்ற பேரில், ரீசெட்டில்மெண்ட் என்ற பேரில் பாலஸ்டைன் மேண்டேட்டு, அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஜூவிஷ் ஸ்டேட் இஸ்ரேல் 1948 மே 1 அன்னிலேருந்து எடுத்துக்கிட்டு இன்னி வரைக்கும் பார்த்தோம்டான்னா, ஈரான் டைரக்டாக இஸ்ரேல் கூட கான்ஃபரன்டேஷன் பண்ணிச்சா அப்படின்னு எடுத்து பார்த்தோம். இஸ்ரேல் என்ற நாட்டை எதிர்த்தது. ஆனால் கான்ஃபரன்டேஷன் ஷா ரீசா பேல்வி, ஈரானோட ஷா இருந்த காலகட்டம் வரை இல்லை, 79 வரை. ஆனால் அவங்க எம்பார்கோஸ், மற்ற அரபு நாடுகள் எம்பார்கோஸ் எடுத்துகிட்டு வந்தப்போ ஈரானும் அதில் பங்கேற்றது. உதாரணத்துக்கு 1973 ஒபெக் ஆயில் ப்ரொடியூசிங் எக்கானமிஸ் என்ன பண்ணாங்க, அவங்க எம்பார்கோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரேடியாக எண்ணெய் விலையை உயர்த்தினார்கள்.
அதுக்கு ஷாவை வந்து ஒரு கேள்வி அமெரிக்காவில் விசிட்டில் இருக்கும்போது கேட்கும்போது ரீசா பஹல்வி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து யாரும் மறக்க முடியாது. இட் இஸ் நாட் அன் அன்எண்டிங் ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் ஷா ரீசா பஹல்வியை அகற்றுவதற்கு காரணமாக அமைந்தது. ஈரானில் ஸ்டார்ட் ஆன ரெவல்யூஷன் ஆனது லெஃப்டிஸ்ட் ரெவல்யூஷனாக ஸ்டார்ட் ஆகி கடைசியில் ரிலீஜியஸ் ரெவல்யூஷனாக வடிவெடுத்தது. வடிவெடுத்த பிற்பாடு என்ன நடக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் அப்படியே உத்து கவனிச்சிங்கன்னா, அரபு நாடுகள் எல்லாம் முதல்ல ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் கூட சண்டை போட்டன. 1948, 56, 56 இஸ்ரேல் போட்டது, அவங்க போடல. 67, 73 இதெல்லாம் அவங்க சண்டை போட்டாங்க. எல்லாத்துலேயும் தோத்தாங்க. எல்லாத்துலேயும் இஸ்ரேல் ஜெயிச்சது. ஈரான் வந்து டைரக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணல. இது இன்டைரக்ட் ரோல் இருந்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல. அதே ரிவர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரானில் ரெவல்யூஷன் 79 நடக்குது, இஸ்லாமிக் ரெவல்யூஷன், அயத்துல்லா கமேனியோட பவர். 1980-81 ஈரான் ஈராக் வார் ஸ்டார்டிங், அமெரிக்காவோட எம்பார்கோ ஸ்டார்டிங். ஸோ ஈரானை வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து எல்லா அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்து எப்படி இஸ்ரேலை கார்னர் பண்ணிச்சோ அப்படி ஈரானையும் கார்னர் பண்ணிச்சு. ஈரான் மீது ஈராக்கை ஏவி விட்டு சண்டை நடந்தது. ஈரானுக்கு இந்த மாதிரி சண்டைகளை தாங்கிக் கொள்ளும் தன்மை அந்த 8 ஆண்டுகள் கொடுத்தது. ஒரு 8 வருஷம் அத்தனை சண்டை நடந்தப்புறம், அத்தனை வார் ஆஃப் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க பாஸ்ரால குண்டு போட்டால் அவங்க ஷிராஸில் போடுவாங்க, அவங்க டெஹரானில் குண்டு போட்டால் இவங்க பாக்தாத்தில் போடுவாங்க. மாற்றி மாற்றி ஒவ்வொரு சிட்டியை அழிச்சுக்கிட்டாங்க. அவங்க அதையும் தாக்கு பிடித்தார்கள். இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பதிலாக சவுதி கவுண்டர் பாய்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணது தான் வஹாபி ஐடியாலஜியை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க. பட் அரபு நாடுகள் ஈரானையும் இஸ்ரேலையும் எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்குறான்னா, இஸ்ரேல் எப்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ ஈரானை வந்து இவங்க கொம்பு சீவி விடுறது. ஈரான் எப்பெல்லாம் ஸ்ட்ராங்காக நினைக்குதோ அப்போது இஸ்ரேலில் கொம்பு சீவி விடுறது. ஸோ இவங்க பேலன்ஸ் ஆஃப் பவர் அட்டைன் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேரையும் யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ரீஜனல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க இதை அமெரிக்கா வந்து டைரக்டாக வந்து இஸ்ரேலோட சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு உலகம் அறிந்த உண்மை. அந்த உண்மையானது வந்து ஃபர்ஸ்ட் காலகட்டத்தில், ரீசா பஹல்வி காலகட்டத்தில், ஷாக்கு நெருங்கிய நண்பன் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு நெருங்கிய நண்பன் அமெரிக்கா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஷா சென்ற பிற்பாடு கமேனி அரசு வந்தப்புறம் அமெரிக்கா நேர்மாறான நிலையை எடுக்க வேண்டியதாயிற்று. ஏன்னா கமேனியோட அரசாங்கம் அமெரிக்காவை ஒரு விரோதி நாடாகவே பாவித்தது. அப்போ இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட ஒரு சேட்டலைட் ஸ்டேட்டாக அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மொத்த அரப் பெனின்சுலால் இன்க்ளூடிங் பர்ஷியன் ரீஜன், அந்த ஈரானோட சேர்த்து அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்கள் நாச வேலைகளை செய்ய விடாமல் தடுக்குவதற்கும் இஸ்ரேல் வேலை பார்த்து கொண்டிருந்தது. இதே சூழ்நிலையில் இஸ்லாமிய நாடு நடுவே ஒரு பிரச்சனை 90 முடிவில் தொடங்கிச்சு. யார் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு? இன்னும் சொல்ல போனால் 2000s அப்புறமா ஸ்டார்ட் ஆச்சுது. டர்க்கியா, குவெட்டாரா, சவுதியா, ஈரானா? ஸோ இந்த போரானது இது கல்ச்சரல் ஒரு போர் மாதிரி மாற ஆரம்பிச்சது. இதில் நான் 2015-14 நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா ரொம்ப நேரம் ஹிஸ்ட்ரி நேரேட் பண்ண முடியாது. 2016 ட்ரம்ப் அரசாங்கம் வந்த பிற்பாடு அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் யுஏஇ கூட ஒரு அமைதி நிலவ ஆரம்பிச்சது, சவுதி கூட ஒரு அமைதி நிலவ ஆரம்பிச்சது. அதற்கு முன்னாடி இஃப் ஐ எம் ரைட், ஒபாமா இருந்த காலகட்டத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டது. என்ரிச்மெண்ட்டை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் சிவிலியன் யூஸ்க்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தற்காலிகமாக நிறுத்தினார்கள். அதே காலகட்டத்தில் 2006 முதல் 10 வரை மால்வேர்
ஒரு வைரஸை அனுப்பி ஈரானியன் கம்ப்யூட்டர்ஸ், அந்த நட்டான்ஸ் சைட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை கரப்ட் பண்ண வச்சு சென்ட்ரிஃபியூக்ஸை வந்து அந்த சுத்திகரிக்கும் அந்த இதை ப்ராசஸை வந்து டிலே பண்ணாங்க. 85% யுரேனியம் சுத்திகரிக்கப்பட்டால் அது அணுகுண்டுக்கு தேவையான அந்த கிரிட்டிக்கல் மாஸை அடைகிறது. பியூரிஃபைடு ஃபார்ம் அது இருந்தால் போதும், குண்டு பண்ணுறதுக்கு போதுமானது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து டிலே பண்ணிச்சு 4 வருஷம். பட் அமெரிக்கா ஈராக் மீது எடுத்த நடவடிக்கை, இஸ்ரேல் ஒரு காலத்தில் ஒசிரியான் பிளான்ட் மேலே ஈராக்கும் நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதை தகர்த்தாங்க. இஸ்ரேல் தான் தகர்த்துச்சு. ரெண்டாவது, அமெரிக்கா ஈராக்கை இன்வைட் பண்ணி ஈராக் என்ன நிலைமை ஆனது அப்படின்ட்டு ஈரான் பார்த்த பிற்பாடு, ஈரான் வந்து அணுகுண்டு வந்து இட் இஸ் அ டிட்டரண்ட் வெப்பன், அது நமக்கு பாதுகாப்பு அரணாக செயல்படும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை அவர்கள் எட்டினார்கள். அதை ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதற்கு முன்னாடியே உலகத்துக்கு தெரியாத விஷயம், இஸ்ரேல் இஸ் அ அன்டிக்ளேர்ட் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட். பீர்ஷிபான்ற டெசர்ட்ல டிமோனான்ற பிளான்ட் அண்டர் கிரவுண்டில் அவங்க நியூக்ளியர் வெப்பன் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா மூலம், அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் டெஸ்ட் பண்ணி அந்த சவுத் ஆப்பிரிக்கா மூலம் அவர்கள் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக மாறிட்டாங்க. ஸோ அன்டிக்ளேர்டு ஸ்டேட்ஸாக இன்னைக்கு கல்ஃபில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் ஈரானும் இஸ்ரேலும். ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லியிருக்காரு 9 குண்டுகள் ஈரான் கிட்ட இருக்கு, அப்போ இஸ்ரேல் கிட்டேயும் குண்டு இருக்கு. இப்போ பிரச்சனை எங்கே வெடிக்குது? இப்போ அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய நாடுகளானவை, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவோட யார் பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு, ஈரான் டெவலப்டு ஷியா கிரிசன்ட். அங்கே தான் இஸ்ரேலுக்கு பிரச்சனை ஸ்டார்ட். சுன்னி கிரிசன்ட்டால் இஸ்ரேலுக்கு டைரக்ட் பிரச்சனை வரல. ஏன்னா சுன்னி நாடுகள் எல்லாருமே, அது ஜார்டன் ஆகட்டும் இல்லை ஈஜிப்ட் ஆகட்டும், இந்த நாடுகள் கூட ஒரு உடன்படிக்கை இஸ்ரேல் எட்டிவிட்டது. இஸ்ரேல் உடன்படிக்கை எட்டாத நாடு லெபனான். அங்கே ஈரானின் கைப்பாவைகளாக ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு செயல்பட்டு கொண்டிருந்தது. அது இஸ்ரேலை அச்சுறுத்தலில் ஆழ்த்தியது. ஒரு வாட்டியும் ஏதோ ஒரு தாக்குதல், ஏதோ ஒரு பெரிய ஒரு அட்டாக், தீவிரவாத தாக்குதல் நடத்துறது, ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை ஏற்படுத்துறது அவர்கள் இயல்பாக கொண்டிருந்தார்கள். நெக்ஸ்ட் நாடு சிரியா. ஜார்டன் ஈஜிப்ட் காம்ப்ரமைஸ் ஆனால் கூட சிரியா என்னைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகல. இன்ஃபேக்ட் சிரியாவோட ஒரு பகுதியான கோலன் ஹைட்ஸை ஈரான் கைப்பற்றிய இஸ்ரேல் கைப்பற்றிய பிற்பாடு கூட சிரியாவின் நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் இருந்தது. சிரியா வந்து அலவைட்ஸ் இருந்ததால, அலவைட்ஸ் வந்து அவங்க வந்து தே ஆர் கன்சிடர்ட் பார்ட் ஆஃப் ஷியா. ஹிஸ்புல்லா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ் கன்சிடர்டு ஷியா டெரர் ஆர்கனைசேஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஷியா தீவிரவாத அமைப்பு ஹிஸ்புல்லா. அவர்கள் ஆட்சியிலும் பங்கு வகிக்கிறார்கள் லெபனானில். ஸோ இஸ்ரேலுக்கு மிக அருகில் உள்ள 2 நாடுகள் ஈரானின் கைப்பாவைகள், சேட்டிலைட்டுகளாக செயல்படுகின்றன. சவுதி அரேபியாவோட சேட்டலைட்ஸ்ன்னு எடுத்து பார்த்தா, சவுதி அரேபியாவுக்கு தனி சேட்டலைட் ஸ்டேட்ஸ் இல்லை. அவன் 2 முக்கியமான இஸ்லாமிய புனித ஸ்தலங்கள் அவங்க நாட்டில் இருக்கிறதுனால அதை அவர்கள் பாதுகாப்பதால் அந்த அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நாங்கள் தான் பெரியவர்கள் என்று அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள். டர்க்கி எர்டோகன் காலத்துக்கு பிற்பாடு ஒட்டமன் எம்பையரை திரும்பியும் நிறுவுவதற்கு அவர்கள் முயற்சிகள் எடுக்கிறார்கள். கத்தார் அவர்கள் பங்குக்கு அவர்கள் சில வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் கத்தாருக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிறது. அதே கத்தாருக்கும் சவுதிக்கும் நல்ல உறவு இல்லை. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு இடியாப்ப சிக்கல் தான் இந்த வெஸ்ட் ஏஷியாவே. இந்த சிக்கல்ல எங்க நீங்க கேட்ட ஒரு மைய கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில் விடை சிம்பிள். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்டர் இல்லை. ஆனால் ஈரானோட சேட்டலைட் ஸ்டேட்ஸான சிரியா, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும், யமனுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்டர் இருக்கிறது. இன்னைக்கு ஹவுத்திகள் இஸ்ரேலை தாக்குகின்றனர்.
ஹிஸ்புல்லாக்கள் ஒரு காலத்தில் தாக்கி கொண்டிருந்தார்கள். சிரியா இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போட்ட நாடு. ஹமாஸுக்கு ஈரான் புகலிடம் கொடுத்தது இஸ்மாயில் ஹனியேக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் ஓட நிலைப்பாட்டை அவர்கள் அச்சுறுத்தலாக பார்த்தார். அதுவும் ட்ரம்ப் வந்த காலம், இந்த ஒரு ஆண்டு முடியல, கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ட்ரம்ப் வந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம கொஞ்சம் விரிவாக எடுத்து பார்த்தோம்னா, ட்ரம்ப் வந்து அமெரிக்காவோட பொருளாதாரத்தை சீரமைப்பதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்காவோட பொருளாதாரம் ஒரு வல்லரசு பொருளாதாரமாக மாற வேண்டும். அதற்கு பை ஹுக் ஆர் குருக் அப்படின்னு போயிட்டு எப்படி புள்ளி பண்ணலாம், இவன் எப்படி வம்பு கொலிக்கலாம், அவனை எப்படி வம்பு கொலிக்கலாம், ட்ரேட் வார் அப்படின்னு சொல்ற. பட் ட்ரம்ப் இஸ் அகெயின்ஸ்ட் நார்மல் கன்வென்ஷனல் வார்ஸ். இப்போ நடந்துட்டு இருக்கிற சண்டைகள் வேண்டாம், ஆனால் ட்ரேட் வார் ஓகே என்ற மனநிலை கொண்ட நபர். அதனால் அவர் ஈரானிடமும் பேச தயங்கவில்லை. அதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஒமன் மூலமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஈரான் அதே சூழ்நிலையில் அதே காலகட்டத்தில் அவங்க என்ரிச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்தல. அப்படி என்ரிச் ஆகி அந்த இதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டாங்கடான்னா, கடந்த ஆண்டு நடந்த சம்பவங்கள் சிலதை நீங்க கொஞ்சம் பின்னோக்கி சென்று பாருங்க. பேஜர் அட்டாக்ஸ் யார் பண்ணது? இஸ்ரேல். யார் மேல பண்ணாங்க? ஹிஸ்புல்லா. சிரியால அரசாங்கத்தை யார் தகர்த்தது? அதுக்கு இஸ்ரேலோட பின்னணி இருக்கா இல்லையா? சிரியாவோட அரசாங்கம் ஈரானோட நெருங்கிய நட்புறவு கொண்ட அரசாங்கம் தானே. இன்னைக்கு ஹவுத்திகள் மீது குண்டுமலை பொழிவதும் ஹவுத்திகள் அவர்களை அடிப்பதும் யார்? இஸ்ரேல். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த வெப்பன் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ யார் மேல போடுவாங்க? அப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணா, அமெரிக்கா பவர்ல வந்த உடனே அவங்களுக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, அவங்களோட டாலர் வீக்கம் அடையக்கூடாது. அந்த பெட்ரோ டாலர் எக்கானமி என்னி வரைக்கும் சஸ்டெயின் ஆகுதோ, பெட்ரோலியத்துக்கும் டாலருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு எது வரைக்கும் நிற்குதோ அது வரைக்கும் தான் அமெரிக்கா வல்லரசாக இருக்க முடியும். 34 கோடிக்கு 36 ட்ரில்லியன் கடன் வச்சிருக்காங்க அமெரிக்கா. உலகத்திலேயே மிகப்பெரிய கடன்கார நாடு அமெரிக்கா தான். சும்மா டாலர் நோட்டை அடிச்சு தள்ளிட்டுறாங்க. ஏன்னா உலகம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு, பெட்ரோல் வாங்குறதுக்கு டாலரை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த டாலருக்கு வந்து அதனால மதிப்பு அதிகமாக இருக்கு. அந்த டாலர் மதிப்பு இருக்கிற வரைக்கும் தான் யூஎஸ்க்கு வந்து ஒரு விதத்தில் உலக நாடுகள் மதிப்பு கொடுக்கும். அந்த மதிப்பானது வந்து குறையக்கூடாது என்பது ட்ரம்பின் அதாவது எண்ணோட்டம். அந்த எண்ணோட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பிரச்சனை, இந்த வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று ஈரானை வந்து இது அதே ட்ரம்ப் தான் போன வாட்டி அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணது, அதே ட்ரம்ப் தான் திரும்பி ஈரான் கூட நெகோசியேட் பண்ண ரெடியானது. ஆனா இதுல இஸ்ரேலை பார்ட்டியா சேர்க்கல. பார்ட்டியா சேர்க்காதப்போ அப்போ இஸ்ரேலுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? அடிக்கிறது ஈரான். சரி, அடிக்கிறது தப்பு இல்லை. உன்னோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே வந்து பலமான தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பார்க்குறோம். சேதமும் கிட்டத்தட்ட வந்து ஈரானுக்கு ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கும் சேதம் கணிசமான அளவுக்கான சேதம் இருக்கு. எப்போவுமே ஒரு போரை தொடங்குறா, அதுவும் ஒரு ஆப்ரேஷன் தொடங்குனா அதுக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஆப்ரேஷன் ரேசிங் லைனோட அப்ஜெக்டிவ் என்ன? இப்போ ஈரானோடைய நியூக்ளியர் ஆர்மை வந்து ஒன்றும் இல்லாமல் செய்யணுங்கிறது அவங்க அப்ஜெக்டிவா? அப்படி இல்லைன்னா அயத்துல்லா அலி கமேனியை வந்து தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறதா, இல்லை அங்கே ஒரு ஈரானுக்குள்ள ஒரு ரெஜிம் சேஞ்சை கொண்டு வரணுங்கிறதா? என்ன அவங்களோட அப்ஜெக்டிவ்? ஆக்சுவலாக அது மூணுமே அப்ஜெக்டிவ். அயத்துல்லா கமேனியை மாற்ற வேண்டியதும் அகற்ற வேண்டியதும் ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. ஐஆர்ஜிசியோட கமாண்டர்ஸை குறிவைத்து தாக்குதல் நடத்துறதுன்றது ரெஜிம் சேஞ்சுக்கான ஒரு முன்னோட்டம் தான். மூணாவது வந்து அவங்களோட அணு உற்பத்தி திறனை சீரழிப்பது, அதை முழுமையாக தகர்த்துவது இஸ்ரேலின் ஆப்ஜெக்டிவாக இருக்கிறது. ஆனால் அதை எந்த காலகட்டத்துக்குள் துரிதமாக அதை அடைவார்களா,
இல்லை இதற்கு எடுக்க வேண்டிய காலமானது, அந்த டைம் ஸ்பேன் அது ரொம்ப நாள் நீடிக்குமா? ரொம்ப நாள் நீடிச்சா இஸ்ரேலால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இஸ்ரேலோட நிலப்பரப்பு மிகவும் சிறியது, மக்கள் தொகை 1 கோடி தான். ஈரானுக்கு 100 குண்டுகள் வீசும்போது அவர்கள் அயன்டோம் எவ்வளோ வலிமையாக இருந்தாலும், அது சிறந்த அயன்டோமாக இருந்தாலும், ஒரு வெப்பனோட கேப்பபிலிட்டி 90% நிறுத்தினாலே அது பெஸ்ட்டு டிஃபென்சிவ் சிஸ்டம் தான். 90 வரக்கூடிய 90 ஏவுகணைகளை நிறுத்தினாலும் 10 ஏவுகணைகள் போய் இஸ்ரேலை அடித்தால் அது மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேலுக்கு உண்டாக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் போக போக ஈரான் அவர்கள் தாக்கக்கூடிய தன்மையை அதிகரித்தே கொண்டு போனார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு என்ன ஒரு எக்ஸிட் ரூட் இருக்கு, அதாவது இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர, இந்த போரை நிறுத்த. ஒரு போரை தொடங்குவது முக்கியமல்ல, நிறுத்துவது முக்கியம். எங்கே, எப்பொழுது, எதனால் நிறுத்த வேண்டும் என்பது முக்கியம். போரை தொடங்கிடலாம், தொடங்கிட்டு இந்த பாயிண்ட்ல நான் இதை நிறுத்திடுவேன், என்னோட ஆப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில்ட், ஐ எம் எண்டிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இஸ்ரேல் டிசைட் பண்ண வேண்டியது, நான் ஈரானில் இருக்கும் ஆட்சி மாற்றத்தை செய்வதற்கா, அல்லது அயத்துல்லா கமேனியை ஒழிப்பதற்கா, அல்லது அங்கிருக்கும் IRGCயை ஒழிப்பதற்கா, இல்லை அணுகுண்டை ஒழிப்பதற்கா, இல்லை நாலுமேவா? நாலுமே தான் டைம் எடுக்கும். உங்களோட குறிக்கோள்கள் லிமிட்டடா இருந்தா நீங்க அச்சீவ் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்டிவ்ஸ் லிமிட்டட் ஆப்ஜெக்டிவ்ஸா இருக்கும்போது அதை அச்சீவ் பண்றது ஈஸி. மேக்ஸிமம் ஆப்ஜெக்டிவ்ஸ் எடுத்து 10 பாலுக்கு 50 ரன் அடிக்கிறதுக்கும் 30 பாலுக்கு 50 ரன் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் என்ன? 30 பாலுக்கு அடிக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸி, 10 பாலுக்கு அடிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கம்மி. கிட்டத்தட்ட நீங்க எவ்ரி 8 பால்ஸாவது நீங்க 6 அடிச்சாகணும், 9 பால்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணி ஆகணும், ஒரு பால் தான் மிஸ் பண்ண முடியும். ஆனா 30 பால்ல ஹாஃப் காஃப் இருக்கு. ஸோ இஸ்ரேலோட சிச்சுவேஷன் இன்னைக்கு என்னடான்னா, இது 15 நாள் சண்டையாகவோ 20 நாள் சண்டையாகவோ மாறும் என்றால் இஸ்ரேல் சந்திக்க வேண்டிய சேதங்கள் அதிகரிக்கும். அப்போ இந்த போரை வந்து சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும்னா ஒரே அப்ஜெக்டிவ் தான். ஈரானுடைய இந்த தலைவர் அவரை வந்து தீர்த்து கட்டுறது தானே ஒரே அப்ஜெக்டிவ் இருக்கும். ஆனால் இப்போ நேற்று வந்து செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக நியூயார்க் டைம்ஸில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, இஸ்ரேல் வந்து அயத்துல்லா அலி கமேனி வந்து தீர்த்து கட்டுவதற்காக முடிவு எடுத்தாங்க, சம்மந்தமான இது இருந்தது. ஆனால் ட்ரம்ப் தான் தலையிட்டு அதை வீட்டோ பண்ணாரு, இல்லை அதை செய்யாதீங்க அப்படின்ட்டு வந்து சொன்னார் அப்படின்ட்டு நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து அவங்க வந்து ரிப்போர்ட். ஆமா, அது வந்திருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமான காரணம் இல்ல இதுல என்னன்னா, அப்படி இஸ்ரேல் செய்யணும் அப்படின்னா அதை ஏன் அமெரிக்கா தடுக்கணும்? அயத்துல்லா கமேனி ஈரானோட சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஷியா உலகத்தில் அவருக்கென்ற ஒரு தனி இடம் உள்ளது அயத்துல்லா கமேனிக்கு. அப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் மொத்த இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றாகுவதற்கும் ஒரு அணி சேருவதற்கும் காரணமாக ஆகிவிடும். ஒரு இஸ்லாமிய தலைவரை, ஒரு மத குருவை கொன்ற ஒரு பழிச்சொல்லுக்கு அமெரிக்காவும் ஆளாகும். இதனால உள்ள இருக்கிற மற்ற ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியம் டிஸ்ட்ராய் ஆகும். சரி, நீங்க ஒரு லீடரை கொண்டுடுறீங்க, யாரை ரிப்ளேஸ் பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் who are the replacements? சரி, ஷா ரீசா பேல்வியோட குடும்பம் இன்னும் அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ இருக்கு, அவங்கள எடுத்துட்டு வந்து திரும்பி உட்கார வைக்க போறீங்களா? அவங்க பண்ண தப்பான ஆட்சி, அவர்கள் செய்த கொடுமைகளை இன்னும் ஈரானிய மக்கள் மறக்கவில்லை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஈரான்ல வந்து அந்த அரசையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வெளியிலிருந்து எதை திணித்தாலும் ஈரான் மீது ஈரான் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கென்று அவர்கள் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறார்களோ இல்லை அவங்க வந்து எல்லா விதத்திலும் திருப்தி அடைந்துள்ளார்களா என்று கேட்டால் இல்லை. அங்கே வந்து எல்லாத்துக்குமே பற்றாக்குறை இருக்கு, பிரச்சனை இருக்கு, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பட் அடிப்படையாக அங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்,
எந்த நாட்டிலையுமே ஒரு கவர்னன்ஸை மாற்றணும்னா இட் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின், நாட் ஃப்ரம் அவுட் சைட். வெளியிலேருந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த நேரிட்டால் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். அது அமெரிக்காவுக்கும் புரியும். இல்லை, ஆனால் அவங்க இப்போ இஸ்ரேலுக்கு அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு? அதாவது நம்ம வந்து ரொம்ப குறைந்த நாளில் தான் இந்த போரை வந்து நடத்தணும், அதே டைம்ல நம்ம அப்ஜெக்டிவும் நம்ம அப்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த அயத்துல்லா அலி கமீனி வந்து அதை தாண்டி என்ன அப்ஜெக்டிவ் இருக்கு இஸ்ரேலுக்கு? That is the $1 million question that Benjamin Netanyahu needs to answer. அவர் இந்த தொடங்கும் போது அவர் லிமிடெட் ஆப்ஜெக்டிவ்ஸோட தொடங்கி இருந்தால் இந்த இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. அன்னைக்கு ஒஸ்ரியான் சைட்டை வந்து ஈராக்ல வந்து அழிச்சாங்க. வெறும் நியூக்ளியர் சைட்டை அழிக்க வேண்டியது தான் அவங்களோட வேலையா இருந்தது தவிர்த்து சதாம ஒழிச்சிருவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு சொல்லலை. இன்னைக்கு அதே மாதிரி அந்த சைட்டுகளை அடிப்பது மாத்திரம்தான் அவங்களோட குறிக்கோள்களாக இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அவர்கள் தாக்குதல் பரவலாக மக்களை பாதிக்கும் வண்ணம் உள்ளது, ஈரான் மக்களை. இல்ல, ஆனா அதை ஃபர்ஸ்ட் ஈரான் தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஈரான் தான் பண்ணா. ஈரானும் வந்து அவங்க மக்களை ஹைஃபால அவங்க பண்ண அட்டாக் எடுக்கட்டும், தெஹரான்ல பண்ற அட்டாக். ஏன்னா இஸ்ரேலோட நிலப்பகுதி ரொம்ப சிறியதாக இருப்பதால் அங்கே இருக்கும் மக்கள் வந்து வசிக்கும் இடங்களும் குறுகிய பகுதிகளாக தான் இருக்கும். அதாவது பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்க வாழக்கூடிய நிலத்துல பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதிக பேர் வாழ்வாங்க. இப்போ நம்ம நகரங்களில் எப்படி ஒட்டி ஒட்டியே ரொம்ப குறுகிய இடத்துக்குள்ளேயே நம்ம வாழ்கிறோமோ அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து குண்டு போட்டால் உயிர் சேதங்கள் அதிகமாக நடக்கும். இல்லை, ஆனால் நம்ம ரிப்போர்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஈரான் நடத்தக்கூடிய அந்த மிசைல் தாக்குதல், அவங்க அனுப்பக்கூடிய அந்த அந்த மாசான அந்த மிசைல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது இஸ்ரேல் பக்கத்தில் அந்த அளவுக்கு வந்து இல்லாத மாதிரி ஒரு சூழல் இருக்கு. சார், நீங்கள் நினைக்கிறது எப்படின்னா, தி லாஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் ஈவன் 5-10 ஆல்சோ மேட்டர்ஸ் ஃபார் இஸ்ரேல் இன் அ பாப்புலேஷன் ஆஃப் அ crore. ஆமாம், குறைந்த 10 கோடி பேருக்கு அவங்க 100 பேர் ஈரான் தொலைத்தாலோ இல்லை 1 கோடி பேருக்கு 10 பேர் இஸ்ரேல் தொலைத்தாலோ கிட்டத்தட்ட ஒரே அளவுகோல் தான். ஸோ எவ்ரி லைஃப் கவுண்ட்ஸ் ஃபார் இஸ்ரேல். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இஸ்ரேலுக்கு யார் சப்போர்ட் அப்படின்னா நம்ம வெளிப்படையாக வந்து சொல்கிறோம், அமெரிக்கா, நேட்டோ நாடுகள் எல்லாமே சொல்கிறோம். ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் யார்? சைனா, ரஷ்யா. ரஷ்யா ஏற்கனவே அவங்க அங்கே ஒரு யுத்தத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பட் தேர் சப்போர்ட்டிங், தேல் சப்போர்ட், தேல் கீப் சப்போர்ட்டிங். சைனா சப்போர்ட் பண்ணும், டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சைனா வந்து இந்த சண்டை தொடர்ந்துச்சுன்னா சைனாவோட எனர்ஜி செக்யூரிட்டி, அவர்களுக்கு தேவையான எண்ணெய் வளம், அது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஏன்னா சைனா வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமி, நம்ம மாதிரி சர்வீஸ் செக்டார் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே இல்லை. அவங்க உற்பத்தி திறன் கொண்டு தான் அவங்களால வளர முடியும். ஆல்ரெடி சைனா உள்நாட்டு கட்டமைப்பிலேயே பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நகர்ப்புறங்களிலிருந்து மக்கள் கிராமப்புறங்களுக்கு சென்று வண்ணம் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் இருக்கு. அங்கே அரசியல் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு உள்நாட்டுக்குள்ளேயே. ஸோ இந்த சூழ்நிலையில் சைனா பொருளாதாரம் கொஞ்சம் சரிவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த ஆயில் ஷாக் ஆனது, இந்த எண்ணெய் சைனாக்கு எட்டவில்லை என்றால் அது சைனாவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடும். ரெண்டாவது, சைனாவோட பிளான் புது சில்க் ரூட்டு, அந்த நான் வந்து ஈரான் போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு, இதெல்லாம் கூட பாதிக்கும். ஸோ நீங்கள் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா தி இம்பேக்ட் ஆஃப் இந்த வார் வந்து சைனா மேலே அதிகமாக இருக்கும். இதில் நான் பார்க்குற ஒரே ஒரு இது என்னடான்னா, குவட்டாரில் வந்து யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் இப்போ ஸ்டேஷன் ஆயிருக்கு. அது வந்து அணு உலை கொண்டு இயங்கும் கப்பல், சின்ன அணு உலை உள்ளேயே இருக்கு அந்த கப்பலுக்குள்ளேயே. அது வந்து விமானம் தாங்கிய கப்பல் ப்ளஸ். ஸோ அந்த கப்பல் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெரிய நியூக்ளியர் ஏர்கிராஃப்ட் கேரியர் அது. அதை அங்கே வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கொத்தாரில் 74 அமெரிக்க விமானங்கள் இருக்கு. அதில் 44 விமானங்கள் போர் விமானங்கள். ஸோ அவங்க எந்த காரணத்து கொண்டும் இந்த போரில் உள்ள நுழையில. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எய்தர் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் இறங்கி வந்தே ஆகணும். டீஎஸ்கலேஷன் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் இன் திஸ்.
ஒன்று பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு உள்நாட்டு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து உச்சகட்டத்தை ஆல்ரெடி எட்டிட்டார். 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆப்ஜெக்டிவ்ஸ் இன்னும் அச்சீவ் பண்ண முடியல. பார்ஷியலி அச்சீவ், நோ டவுட். சிரியாவில் ரெஜிம் சேஞ்ச் எடுத்து வந்தாச்சு, ஹிஸ்புல்லாவை தகர்த்தாச்சு, பார்ஷியலி அச்சீவ். சப்போஸ் நாளைக்கு ஈரான் வந்து நியூக்ளியர் இது என்ரிச்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க, அதை அவங்க டர்ட்டி பாமா பண்ணி இஸ்ரேல் மாதிரி நாட்டில் ஏவுனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த அச்சுறுத்தல்லையே இஸ்ரேல் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நெத்தன்யாஹூ இஸ்ரேலை தள்ளிவிட்டாரோ என்று ஒரு அச்சம் எழுகிறது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நேச்சர் ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குன்னா, எப்பவுமே ஆக்டிவ் அட்டாக், ஆக்டிவ் பேஸ்டு ஆக்டிவ் நேச்சராக தான் இருக்கும். எப்பவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். அவங்களோட பாசிவ் நேச்சர் இருக்காது. அதாவது வருமுன் காப்போம் மாதிரி எப்பவுமே வந்து எதிரி முதலிய நிலைக்குலை செய்வது தான் அவர்களின் யுத்த தந்திரம். நீங்க இஸ்ரேலோட வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபென்சிவ் வாரோட அஃபென்சிவ் வாரில் தான் ஸ்பெஷலிஸ்ட். எப்பெல்லாம் டிஃபென்சிவாக போனாங்களோ கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. அஃபென்ஸில் வந்து அவங்க நல்ல பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அஃபென்சிவ் கேம் தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு டிஃபென்ஸ் போகிறதுக்கு டெப்த் இல்லை. உள்வாங்கிறதுக்கு எதிரியோட படைகள் உள்ளே வந்தால் பின்னாடி போகிறதுக்கு அவங்களுக்கு நாடு இல்லை, நிலப்பரப்பு இல்லை, மக்கள் தொகை பத்தாது. ஸோ முன்கூட்டியே அவங்க தாக்குதல்களை நடத்தினால்தான், எதிரியை நிலைக்குலை செய்தால்தான் அவர்கள் வாழ முடியும். பென்குரியனோட இஸ்ரேலோட முதல் பிரதமரோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லணும்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இஸ்ரேல் டு வின் ஈச் அண்ட் எவ்ரி வார் தட் இட் ஃபைட்ஸ். ஆல் இட் ரிக்வயர்ஸ் ஃபார் அரப்ஸ் இஸ் டு டிஃபீட் இஸ்ரேல் ஒன்ஸ். ஒரு வாட்டி இஸ்ரேலை தோக்கடிச்சா போதும், ஆனா இஸ்ரேல் ஒவ்வொரு சண்டையும் ஜெயிச்சாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள இந்த உத்வேகம் நினைக்கிறேன். அதுதான் மெயின் காரணம். அதே ஈரானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் த ஓன்லி பர்ஷியன் ஸ்டேட். இஸ்லாமிய நாடாக இருக்கலாம், ஆனால் பார்சிய மொழி பேசக்கூடிய ஒரே நாடு. அதுவும் ஷியா நாடுகள்லேயே பெரிய நாடு. ஷியா மதத்துக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுற நாடு. அஃப்கோர்ஸ் ஷியாக்களுக்கு ஹோலி சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கர்பலா ஈராக்ல தான் இருக்கு. ஆனால் ஷியா இஸ்லாமுக்கு சஃபவித் எம்பையருக்கு அப்புறம் ஷியா இஸ்லாமுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செமினரிஸ், அதாவது அவங்க கல்விக்கூடங்கள், மஷாத், குவாம், இதெல்லாம் இருக்கிறது வந்து ஈரான்ல தான். ஸோ அவர்கள் வந்து அந்த ஒரு ஃபிலாசபியை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது அவங்க வந்து அதில் குறியா இருப்பாங்க. நான் தான் சொல்றேனே, 2 பேருக்குமே அவங்கவுங்க ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல தான் இப்போ இருக்காங்க. ஸோ இப்போ கெமேனியை வந்து நீங்க தகர்த்துட்டாலோ இல்லை ஐஆர்ஜிசி, இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், ஈரானோட நாட்டோட அமைப்பே வெறும் ஈரானியர்கள் மட்டும் அந்த நாட்டில் வசிப்பதில்லை. மற்ற சமூகங்களும் இருக்கிற அசாரிஸ் இருக்காங்க, பலூச்சிஸ் இருக்காங்க, மற்ற சமூகங்களுக்கு கசில்பாஷ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கசில்பாஷ் டர்க்கிஷ் ஆரிஜின், அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் ஈரானில் வந்து 60% மக்கள் அந்த அரசை எதிர்த்தாலும் அவர்கள் பிரிந்து இருக்கிறார்கள். 40% ஐஆர்ஜிசி கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஐஆர்ஜிசிலேயே மெம்பர்ஸாக இருக்காங்க, அதாவது ரெவல்யூஷனரி கார்ட் கோர், புரட்சிப்படை, அதில் இருக்காங்க. ஸோ சப்போஸ் ஒரு ஈராக் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஈரானில் ஏற்பட்டா, ஆட்சியாளர்கள் மொத்த பேரையும் தகர்த்துட்டு நாட்டை வந்து இன்வைட் பண்ண போனா, அங்கே இருந்த ரெவல்யூஷனரி கார்டு தானே சார் சப்சிக்வெண்ட் ஐசிஸா உருமாறிச்சு ஈராக்ல. அது மாதிரி ஈரான்ல அப்படி ஒரு அமைப்பு உருவாச்சுன்னா ஒரு நியூ வேவ் ஆஃப் டெரரிசம் உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது ஹிஸ்புல்லாவோட 10 மடங்கு வீரியம் அடைந்த ஒரு படையா இருக்கும். ரெண்டாவது, அதுக்கு இருக்கக்கூடிய பரப்பளவு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லா வந்து ஒரு சுருங்கின ஒரு நிலப்பரப்புல தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த சைடு ஈராக் வரைக்கும் இருக்கு, ஈராக்லயும் ஷியாஸ் இருக்காங்க. இந்த சைடு பாகிஸ்தான்ல அவங்களுக்கு வே அவுட் இருக்கு, பலூச்சிகள் மாத்திரம்தான் குறுக்கே நிற்கிறார்கள்.
அந்த சைடு சென்ட்ரல் ஏஷியா. ஸோ அவங்களோட ஆப்ரேஷன் பேஸ் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. எப்படி கட்டுப்படுத்துவீங்க? இது மொத்த அரபு நாடுகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக மாறக்கூடும். ஸோ நான் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறேன் தவிர்த்து இதுக்கு விடை என்னன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கலையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடை என்னவென்றால் ஒரே விடை என்னை பொறுத்தவரை 2 பேரும் உட்கார்ந்து பேசுவதுதான். ஆஸ் அன் இந்தியன், இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்றால் இந்த சண்டையை நிறுத்தி கொள்வது நல்லது. இது நீடித்தால் இருவருக்குமே அழிவு நிச்சயம். ஈரான் அழியும், இஸ்ரேலும் அழியும். ஈரான் 25% அழிஞ்சா இஸ்ரேல் ஃபுல்லா அழிஞ்சிடும். லுக் அட் தி ஸ்கேல் ஆஃப் த கண்ட்ரிஸ். அவர்கள் நிலப்பரப்பு, மக்கள் தொகை, இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு என்ன சார் தேவை? அவன் 7000 மெசேஜ் அனுப்புவான், அதை 700 அடிச்சா கூட போதும், முடிஞ்சு போச்சு கதை. இஸ்ரேல் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு புது கான்ஃப்ளிக்ட் செனாரியோவை தேவையில்லாம உருவாக்கியிருக்கு. இதற்கு அமைதி பேச்சுவார்த்தை, ஒரு சுமூகமான ஒரு சூழல் எட்ட வேண்டும். அதற்கு அமெரிக்கா பண்ண மிகப்பெரிய தவறு, தே த்ரூ இஸ்ரேல் டு த வுல்ஸ். ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இஸ்ரேலையும் சேர்த்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும். இஸ்ரேலை புறந்தள்ளி, இத்தனை நாள் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்த இஸ்ரேலியே புறந்தள்ளி அவர்கள் டைரக்டா நெகோசியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவுதான் நெத்தன்யாஹுவின் இந்த ஸ்ட்ரைக்ஸ். அதே சமயத்தில் ஈரான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சாட்சிக்காரன் காலில் விழுறதோட சண்டைக்காரன் காலில் விழுறது. நான் காலில் விழ சொல்ல, அமைதி. It is better to deal with Israel than that of dealing with America. There must be active channels that must be made open. ஹைஃபால இன்னைக்கு டார்கெட் நடக்குது. ஹைஃபா போர்ட் அடிக்கல, அவங்க ஹைஃபாவோட ரிஃபைனரி அடிச்சிருக்காங்க, அவங்களோட எண்ணெய் கடங்குகளை அடிச்சிருக்காங்க. போர்ட் அடிச்சிருந்தாங்கன்னா போர்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. சாபஹார் போர்ட்டை அடிச்சா சாபஹார்லயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இது மாதிரி பல நாடுகள் 2 நாடுகள்லையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களோட போக்குவரத்து பாதித்துள்ளது. அந்த பக்கம் கிட்டத்தட்ட பிளாக்கே ஆயிட்டு இருக்கு சூயஸ் கால்வாய் பகுதி, ஹவுதிகள் இதால. ஸோ நிறைய கப்பல்கள் கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுத்திட்டு வந்துட்டு இருக்கு. இது யார மிக பெரிய அளவில் பாதிக்கும்? இந்தியாவை எல்லாரும் சொல்லுவாங்க இந்தியா பாதிக்கப்படும். இந்தியாவை இன்சுலேட் பண்ணிக்க இந்தியாவுக்கு தெரியும். பட் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடியது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸும், கண்ட்ரிஸ் லைக் ஜப்பான், ஆஸ்திரேலியா, குறிப்பிட்டு சொல்லணும்னா சைனா. ஸோ அமெரிக்காவோட டிப்ளமேட்டிக் ஃபெயிலியரை தான் இந்த சண்டை நம்மளுக்கு நிதர்சனமாக காட்டுது. அவனோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக யாரை வேணாலும் பலிக்கடா அமெரிக்கா ஆக்குவான்னு சொல்றத இந்த சண்டை நம்மளுக்கு காட்டுது. அதே சமயத்தில் ஈரான் நியூக்ளியர் பவரா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா 60% they have purified it. They have to purify it. They are few days away from getting the weapon. இன்னும் சில நாட்களில் அவர்கள் அணுகுண்டை அந்த இலக்கை எட்டி விடுவார்கள். இப்போ இஸ்ரேலை கார்னர் பண்ணி ஈரான் இத்தனை குண்டுமலைகள் பொழிந்தால் இஸ்ரேல் டெஃபினட்டா ஈரான் மீது அணுகுண்டை வீசும். அது அணுகுண்டை வீசினால் அதோட விளைவுகள் மொத்த உலகத்துக்கே பயங்கரமாக இருக்கும். உலகம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இன்று இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போர் நீடித்தால், இதுவரைக்கும் மறைமுகமாக நடந்து கொண்டிருந்த போர் நேர்முகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் நீடித்தால் இருவருக்கும் அழிவு நிச்சயம். இருவருக்கும் அழிவு மாத்திரம் இல்லாமல் மற்ற உலக நாடுகளும் இந்த சூழலில் உள்ள இழுக்கப்படுவார்கள். இந்த சூழலில் இருந்து யாராலும் மீள முடியும். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் சைனா? தைவானை இன்வைட் பண்ணுவான். இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணணும், அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணும். பட் சைனா பண்ணுவானா பண்ண மாட்டானன்றது அப்பாற்பட்டு, பட் he can create that pressure on அமெரிக்கா. ரஷ்யா இன்னொரு இடத்துல புது ஃப்ராண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுவே ரஷ்யாவுக்கு ஒரு காரணமாகவும் யுக்ரைன் மேலே அணுகுண்டு போடுறதுக்கு. ஸோ
எந்த அணுகுண்டுமே டிட்டரன்ஸாக இருக்கிற வரைக்கும், என்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு சொல்ற வரைக்கும் ஓகே. போலீஸ்காரர் வந்து கன் வச்சுட்டு இருக்கிறது வந்து டிட்டரன்ஸ். எதுக்கு அவங்க கன் வச்சுட்டு நிற்கிறாங்க? பார்க்க முதல்ல எடுத்து டம டமன்னு சுற்ற போறாங்களா உங்களையும் என்னையும்? தப்பு பண்றவனுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கணும்னு சொல்றது தான் அது. எல்லையை மீறாதே சட்டத்தை மீறாதேன்னு சொல்றதுக்கு அந்த டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டி அது. அதே வந்து இன்டிஸ்கிரிமினேட்டை யூஸ் பண்ணா, நினைச்சப்பெல்லாம் எடுத்து டுப்புக்கு டுப்புன்னு போட்டு தள்ளிட்டா, இட் கான்ட் ஹேப்பன் லைக் தட். ஸோ இந்த போர் முடிவுக்கு வரணும், அதுக்கு வந்து இஸ்ரேல் ஈரான் அமர்ந்து பெற்றது தான் ஒரே தீர்வு. இஸ்ரேல் மாத்திரம் இல்லை, ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அரபு நாடுகள், குறிப்பிட்டு சொல்லணும் சவுதி அரேபியா, இன்னும் ஏன்னா இந்த பக்கம் ஈராக் வர்ச்சுவலி இட் இஸ் நில், ஒன்றுமே இல்லை. இப்போ ஈரானோட அரசாங்கம் வீழ்ந்தால் தீவிரவாத குழுக்கள் ஈரானுக்குள் உருவாவதற்கு நிறைய சான்சஸ் உண்டு. சவுதி அரேபியாவுக்கு ஒரு ரோல் இருக்கு இந்த பிரச்சனையில். அமெரிக்கா, ரஷ்யா எல்லாரும் வந்து இதுக்கு ஒரு அமைதியான தீர்வை தேட வேண்டும். நேற்று ஈரான் சொல்லியிருக்கு பாகிஸ்தான் எங்களுக்கு அணுகுண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே குண்டு இருந்தாலும் பாகிஸ்தான் கொடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. அது இஸ்லாமிக் பாம்புன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் காசு வாங்கினான். கடைசியில் பாமே அவன்தான் இல்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேள்வி எழுந்திருக்கு. அது சைனா கொடுத்ததா அமெரிக்கா கொடுத்ததா? ஏன்னா அமெரிக்கா எடுத்துட்டு போயிட்டானே. இப்போ எத்தனை கேள்வி எழுந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானை நம்புவது ஈரான் செய்யும் மிகப்பெரிய தவறு. So this is a critical juncture in Trump administration. ட்ரம்ப் சுயநலமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உலக அரசியலை, புவிசார் அரசியலை தலைகீழாக புரட்டி போடும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஈரான் இஸ்ரேல் சண்டை. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ ஸோ மச். ஜெயின், நன்றி. ஜெய் ஹிந்த்.